எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்ல வாராகி தாயாரோட சிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள ஒரு அலங்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்லயே ஒரு தாமரை பேஷன் மாரி இருந்துச்சுங்க. அதில பச்சரிசி, வாசனை திரவியங்கள்லாம் போட்டுட்டு, ஒரு பீட்ஸ் எடுத்துட்டு, அதில மாலைலாம் கோர்த்துட்டு வாராகி தாய்க்கு மாலை போட்டு அழகா பூ வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தாங்க. நான் அது பஞ்சமி அன்னைக்கு தான் அவங்கள அழகா ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆடி மாசத்தோட முதல் நாள். ஆடி வியாழன். இன்னைக்கு குரு பகவானுக்கு உகந்த நாள். கண்டிப்பா குரு பகவானே நினைச்சு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை. தேய்பிறை அஷ்டமி நாள். கால பைரவருக்கு ரொம்பவே உகந்த நாள். வெள்ளிக்கிழமை நம்ம அம்பாளை வழிபடும்போது கால பைரவரையும் வழிபடுங்க. கண்டிப்பா கடன் தொல்லை, இல்ல கோர்ட்ல வழக்கு, கேஸு தீராத தொல்லைகள் இருந்தா கண்டிப்பா கால பைரவரும் நம்மள காப்பாத்துவாரு. கோயில் இருந்ததுன்னா அங்க போய் கண்டிப்பா தேங்காய் விளக்கு ஏத்துங்க. இல்ல வீட்ல அவரோட 108 நாமங்கள் சொல்லி வழிபடுங்க. இத நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அழகா பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் நம்ம இது ரூ. 35ன்னு சொல்லிட்டு நெறையா குடுத்துருந்தாங்க. வாங்கி அழகா கோர்த்து அதில வச்சு பார்க்கும்போது அவ்ளோ அழகுங்க.